ஸ்கேன் பண்ற ரூமாங்க சார், பாருங்க. உனக்கு இது பெருமையா இருக்காமா உனக்கு? இது இங்க படுக்க வச்சு ஸ்கேன் பாக்குறா, இங்க பாருங்க. ஐயோ, இனிமே இந்த வேலையை நான் செய்யக்கூடாது. இந்த இருட்டுல இந்த மழையில இத்தனை மணிக்கு இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து 20,000 ஆகுது. எதுக்கு நீ வர? பாலக்கோடு அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்லும் கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது. இரவோடு இரவாக களத்தில் இறங்கி கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி. உடனடியே நம்ம எப்படியாவது நீங்க புரியுங்க, எங்க ஆர்டர் பண்ணி இப்ப டிஎன்எஸ் பண்ணி வந்துமாங்க. ஸ்கேன் பண்ற ரூமாங்க சார், பாருங்க. இந்த ஒளிச்சா மட்டும்தான் உங்க தர்மபுரியில 6 இம்ப்ரூவ் ஆகும் மேடம். வேற யாரும் நீ ஒளிச்சா முடியாதுன்னு. உனக்கு இது பெருமையா இருக்காமா உனக்கு? பார்க்க வேண்டியது இந்த இங்க படுக்க வச்சு ஸ்கேன் பாக்குறா, இங்க பாருங்க. போயிடும் 20,000 ரூபாய் கொடுத்தது இந்த பொண்ணு. கிட்ட கொடுத்தியா? இனிமே இந்த வேலையை நான் செய்யக்கூடாது. நீ கரெக்டா கேட்டீங்க சார். அதான் தொழில் அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியுது. பாருங்க சார், இந்த இருட்டுல இந்த மழையில இத்தனை மணிக்கு இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து 20,000 ஆகுது. எதுக்கு நீ வர? மேடம் வருவாங்க உட்காந்துருக்காங்க உடனே. ஸ்கேன் பண்ற ரூமாங்க சார், பாருங்க. உனக்கு இது பெருமையா இருக்காமா உனக்கு? இங்க படுக்க வச்சு ஸ்கேன் பாக்குறா, இங்க பாருங்க. ஐயோ, இனிமே இந்த வேலையை நான் செய்யக்கூடாது. இந்த இருட்டுல இந்த மழையில இத்தனை மணிக்கு இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து 20,000 ஆகுது. எதுக்கு நீ வர? பாலக்கோடு அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்லும் கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது. இரவோடு இரவாக களத்தில் இறங்கி கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி. உடனடியே நம்ம எப்படியாவது நீங்க புரியுங்க, எங்க ஆர்டர் பண்ணி இப்ப டிஎன்எஸ் பண்ணி வந்துமாங்க. ஸ்கேன் பண்ற ரூமாங்க சார், பாருங்க. இந்த ஒளிச்சா மட்டும்தான் உங்க தர்மபுரியில 6 இம்ப்ரூவ் ஆகும் மேடம். வேற யாரும் நீ ஒளிச்சா முடியாதுன்னு. உனக்கு இது பெருமையா இருக்காமா உனக்கு? பார்க்க வேண்டியது இந்த இங்க படுக்க வச்சு ஸ்கேன் பாக்குறா, இங்க பாருங்க. போயிடும் 20,000 ரூபாய் கொடுத்தது இந்த பொண்ணு. கிட்ட கொடுத்தியா? இனிமே இந்த வேலையை நான் செய்யக்கூடாது. நீ கரெக்டா கேட்டீங்க சார். அதான் தொழில் அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியுது. பாருங்க சார், இந்த இருட்டுல இந்த மழையில இத்தனை மணிக்கு இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து 20,000 ஆகுது. எதுக்கு நீ வர? மேடம் வருவாங்க உட்காந்துருக்காங்க உடனே.